நம்ம சேனலை நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ நம்ம எப்பவுமே வந்து கஸ்டமைசேஷன், டெய்லரிங், ஃபேப்ரிக்ஸ், மெட்டீரியல் இத பத்தி தான் நம்ம பேசியிருப்போம். ஸோ நம்ம சேனல் வந்து ஃபேஷன் அண்ட் ஸ்டைலிங் ரிலேட்டடு. ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் 80 to 90% வந்து கஸ்டமைஸ் பண்ணதா இருக்கும், இல்ல டெய்லர் மேடா இருக்கும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்னோட ரீல்ஸ் பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு டிஎம் பண்ணி என்னோட அவுட்ஃபிட் டீடைல்ஸ் கேட்டவங்களா இருந்தாலும் சரி, நான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ரிப்ளை என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமைஸ் பண்ணது ப்ரோ, டெய்லரிங் பண்ணது ப்ரோ அப்படிதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் எங்க வாங்கலன்னு தெரியலனா ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க ஜஸ்ட் ஓட்டி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன வீடியோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லரிங்கும் வந்து எங்க டெய்லர் வந்து தைக்கணும், எந்த டெய்லர் நல்லா இருக்காங்க, எந்த ஏரியால பெஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ இருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபேப்ரிக்ஸ் பத்தி ஒரு வீடியோ இருக்கு, டெய்லரிங் பெஸ்ட் டெய்லர் இன் சென்னை 2 வீடியோ இருக்கு. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஃபேப்ரிக்ஸ் எங்க வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், அது உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். பேத்தீட் ரோட்ல வந்து நீங்க ஃபேப்ரிக்ஸ் எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் டெய்லர் வந்து தெரியும், இல்ல ஃபேப்ரிக்ஸ் எங்க வாங்கணும்னு தெரியும். அப்படி இருந்து உங்களுக்கு ஃபேப்ரிக்ஸ் என்ன ஃபேப்ரிக்ஸ் வாங்கணும்னு தெரியலனா இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கிறப்போ என்னென்ன ஃபேப்ரிக்ஸை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம், என்ன ஃபேப்ரிக்ஸை எப்படி தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக். உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கேஷுவல்ல வந்து சீனோஸ் போடுற ஆளா இருந்தீங்க, இல்ல வந்து எனக்கு சீனோஸ் வந்து பக்காவா வேணும் ப்ரோ, எனக்கு ஆன்லைன்ல வந்து செட் ஆக மாட்டேது, ஒண்ணு இடுப்பு பத்த மாட்டேது, இல்ல தை வந்து டைட்டா இருக்கு, ஏன்னா லென்த் வந்து இப்போ பத்த மாட்டேது, இல்ல வந்து அந்த கஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ரீசன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கஸ்டமைசேஷன் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் மெட்டீரியல் வந்து சென்னையில பெஸ்டா எங்க வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பேந்தீன் ரோடு, இன்னொன்னு சவுகார்பேட்டு, இன்னொன்னு வந்து புரசைவாக்கம். ஸோ இங்க நீங்க வந்து ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் வாங்க முடியும். ஸோ இந்த 3 இடத்துல வந்து நீங்க போயிட்டு காட்டன் பேண்ட்ஸ், காட்டன் ஃபேப்ரிக்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்க எடுத்து தருவாங்க. அதுல நீங்க சீனோஸ் வந்து பக்காவா தைக்கலாம். அந்த ஃபேப்ரிக்ஸ்ல 2 வே ஸ்ட்ரெச், 4 வே ஸ்ட்ரெச் இருக்கு. 2 வே ஸ்ட்ரெச்னா ஒரு சைடு மட்டும் அப்படி ஸ்ட்ரெச் ஆகும், இந்த சைடு மட்டும் ஸ்ட்ரெச் ஆகும். 4 வேனா 4 பக்கமும் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஃபேப்ரிக்ஸ் இருக்கு. ஸோ 2 வே வந்து டெய்லருக்கு வந்து ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு, 4 வே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 வே வாங்கினாலே உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் சரி, அந்த ஸ்ட்ரெச்சும் வந்து பக்காவா கிடைக்கும். அதுல நீங்க வாங்கிட்டு அண்ட் கஸ்டமைஸ் பண்றப்போ உங்க டெய்லர் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு காட்டன்ல வந்து சீனோஸ் தைச்சாலும் சரி, இல்ல வந்து காட்டன் ஷார்ட்ஸ் தைச்சாலும் சரி பக்காவா இருக்கும். அண்ட் நீங்க ஃபேப்ரிக்ஸ் எடுக்கிறப்போ காட்டன் ஃபேப்ரிக்ஸ் கேளுங்க. செகண்ட் ஃபேப்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்டாலியன். ஸோ நீங்க சூட்ல வந்து ஆர்வமா இருக்கு, இல்ல வந்து கிளாஸான ஒரு பாக்குறதுக்கே வந்து பயங்கரமா இருக்கிற மாதிரி மெட்டீரியல் வேணும், இல்ல பேண்ட் வேணும், ட்ரௌசர் வேணும், சூட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இட்டாலியன் ஃபேப்ரிக்ஸ் போகலாம். இட்டாலியன் ஃபேப்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், மீட்டரே 900, 800, 700 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஒரு பக்காவான ஃபார்மல்ஸ் தைக்கணும், இல்ல வந்து எனக்கு பக்காவான சூட்டு, வெட்டிங்க்கு வந்து எனக்கு சூட் ரெடி பண்ணணும், இல்ல எனக்கு செமினார், இல்ல வந்து எனக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்டாலியன் ஃபேப்ரிக்ஸ். இட்டாலியன் ஃபேப்ரிக்ஸ்ல பக்காவான ட்ரௌசர் தைக்க முடியும். அந்த லுக் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேப்ரிக்ஸோட லுக் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஷைனிங்கா இருக்கும், பாக்குறதுக்கே கிளாஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட பிரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நீங்க பேண்ட்டுக்குனா 1.5 மீட்டர் வாங்குற மாதிரி இருக்கும், 1.5 மீட்டர் வாங்குற மாதிரி, 130 வாங்குற மாதிரி இருக்கும். ஷர்ட்டுக்குனா 160. நான் நார்மலா சொல்றேன், இட்டாலியன்ல வந்து ஷர்ட் இல்ல, பேண்ட் மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு கிளாஸான ட்ரௌசர், சூட்லாம் வேணும்னா இட்டாலியன் ஃபேப்ரிக்ஸ் போலாம், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். தேர்ட் என்ன ஃபேப்ரிக்ஸ்னு பாத்தீங்கன்னா பாலினாஸ். பாலினாஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபேப்ரிக்ஸ் இருக்கு. இதுதான் அதோட கரெக்டான பேரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ அவங்க அந்த கடையில இருக்கிறவங்க சொல்றத வச்சு நான் உங்களுக்கு வந்து அப்படியே சொல்றேன். பாலினாஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபேப்ரிக்ஸ் இருக்கு. இந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோவா இருக்கும். ஸோ இந்த ஃபேப்ரிக்ஸ்ல நீங்க வந்து சூட் தைக்கலாம், பேண்ட் தைக்கலாம், கொரியன் பேண்ட்ஸ் தைக்கலாம், பயங்கரமா இருக்கும். நான் ஒரு கொரியன் பேண்ட்ஸ் தைச்சேன். ஆல்மோஸ்ட் லிட்டரலி எல்லாரும் வந்து இந்த பேண்ட் எங்க வாங்கினது கேட்டிருப்பாங்க. நானும் கஸ்டமைஸ் பண்ணதுன்னு சொல்லியிருப்பேன். ரீசெண்டா நேத்து போட்ட போஸ்ட் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எங்க ப்ரோ வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாலினாஸ்ல வந்து நீங்க கொரியன் ட்ரௌசர் எல்லாம் தேடிட்டு இப்போ ரைட் நோ பாத்தீங்கன்னா கொரியன் ட்ரௌசர் ரொம்ப ட்ரெண்ட், அந்த டீட் வச்சு ரொம்ப ட்ரெண்டா இருக்கும், பார்த்திருப்பீங்க. நிறைய பேரும் கேட்டு நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த ட்ரௌசர் இந்த ஃபேப்ரிக்ஸ்ல, பாலினாஸ்ன்ற ஃபேப்ரிக்ஸ்ல பயங்கரமா தைக்க முடியும். இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மீட்டரே 1100, 1200 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஆல்மோஸ்ட் 1500 இந்த மீட்டர் எடுக்க முடியும். உங்களுக்கு ஏத்த பேண்ட்டுக்கு ஏத்த மீட்டர் எடுக்க முடியும். தைக்கிறதுக்கு வந்து 450, 500, 600 உங்க டெய்லரை பொறுத்து. அண்ட் இந்த பாலினாஸை வச்சு பயங்கரமான ட்ரௌசர் தைக்கலாம், சூட்டும் தைக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி இந்த கொரியன் ட்ரௌசர் பயங்கரமா தைக்க முடியும். ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேயான் சொல்லிட்டு ஒரு ஃபேப்ரிக்ஸ் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு. இந்த மெட்டீரியல் வச்சு நீங்க சம்மருக்கு ஏத்த மாதிரி பக்காவான ஷர்ட் வந்து தைக்க முடியும். அதை போட்டா அப்படியே அது போட்டிருக்கிறது தெரியாது, அது மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கும். இந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து ரொம்ப சீப், 100, 120, 200 நீங்க சூப்பரா பிரிண்டட் வச்சு பயங்கரமா எடுக்க முடியும். இந்த ரேயான்ல வந்து பிரிண்ட் வந்து பயங்கரமா இருக்கும். நீங்க பேந்தின் ரோடோ இல்ல சவுகார்பேட்டோ போயிட்டு ப்ரோ எனக்கு வந்து ரேயான்ல ஃபேப்ரிக்ஸ் காமிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பக்காவா தைக்கலாம். ஃபீல் வந்து பயங்கரமா இருக்கும். அப்படியே அந்த
அண்ட் ஃப்ளோவா இருக்கும், போடுறதே தெரியாது. சம்மர் நம்ம வெயிலுக்கு சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா கொளுத்து பின்னி பெடல் எடுக்குது. இந்த வெயிலுக்கு வந்து பக்காவா இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸும் வந்து 160 180ல பக்காவா நீங்க எடுத்துட முடியும். அண்ட் பிரிண்டடும் பயங்கரமா இருக்கும். இந்த தைக்கிறதும் பாத்தீங்கன்னா நீங்க ஓப்பன் காலர் வச்சு லூஸா தைச்சீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஃபிஃப்த் ஃபேப்ரிக் எதுன்னு பாத்தீங்கன்னா அக்குபான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேப்ரிக் இருக்கு. நீங்க ஃபங்கியா தேடுறீங்க, எனக்கு ஸ்ட்ரீட் வேர்ல பயங்கரமா போடணும், ஃபங்கியா போடணும், அப்படியே ஏடா கூடமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் போலாம். உள்ள வந்து அப்படியே சீ த்ரூவா இருக்கும். இது வந்து லேடிஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா மென் உமன் 2 பேரும் போடலாம். உமன் அதிகமா போடுவாங்க, மென் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபங்கியா போடணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே சீ த்ரூ மாதிரி இருக்கும், ஓட்ட ஓட்டையா இருக்கும். இது மாதிரி ஃபேப்ரிக்ஸ்ல நீங்க வந்து ஷர்ட் வந்து பக்காவா தைக்கலாம். கலர் வந்து 2 கலர் போதும், ஒயிட் இல்ல பிளாக், ரெண்டுத்துல ஏதாச்சும் இல்லைன்னா 2மே நீங்க வச்சிருந்தீங்கன்னா சூப்பரா தைக்க முடியும். ஸ்ட்ரீட் வேருக்கு அப்படியே ஒரு வைபா வந்து போட்டுட்டு போலாம். அக்குபா இது மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான் நினைக்கிறேன். 500 300க்குள்ளேயே வந்து நீங்க ஷர்ட் தைக்கிற மாதிரி நீங்க சூப்பரா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து ஃபுல் ஸ்லீவ் தைக்கலாம், ஆஃப் ஸ்லீவ்ஸ் தைக்கலாம். நான் வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஆஃப் ஸ்லீவ் தைச்சிருப்பேன். ஆல்மோஸ்ட் அந்த இதுவை வித்துட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல சீ த்ரூல வந்து ஃபுல் ஹேண்ட் தைச்சிருப்பாரு. அதுவும் பக்காவா இருக்கும். உங்க சாய்ஸ் தான், நீங்க எப்படி ப்ளே பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுதான், உங்க டெய்லர் கிட்ட எப்படி ப்ளே பண்ண போறீங்கன்னு வச்சுதான். அண்ட் ஃபிஃப்த்ல பாத்தீங்கன்னா அக்குபா. சிக்ஸ்த் ஃபேப்ரிக் எதுன்னு பாத்தீங்கன்னா டெனிம். ஸோ உங்களுக்கு வந்து பிளஸ் சைஸா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஜீன்ஸ்லாம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேது ப்ரோ அப்படின்னீங்கன்னா நீங்க ஃபேப்ரிக்ஸ் வந்து டெனிம் ஜீன்ஸ் ஃபேப்ரிக் எடுத்துட்டு பயங்கரமா தைக்க முடியும். நான் ரீசெண்டா டெனிம்ஸ் அந்த ஃபேப்ரிக் வாங்கி ஒரு பூட் கட் ஜீன் வந்து தைச்சிருப்பேன். நான் இங்க டிஸ்பிளே பண்றேன், உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பக்காவா இருந்தது, பயங்கரமான விண்டேஜ் வைப்ல ரெட்ரோ வைப்ல செமையா இருந்தது. நீங்க அந்த ஃபேப்ரிக்ஸை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கின் ஃபிட்டோ பேகியோ டைட் ஃபிட்டோ எதோனா தைச்சிக்க முடியும். அந்த ஃபேப்ரிக் வந்து செம ஒர்த்தா இருக்கு. பேந்தீன் ரோட்ல இருக்கு. உங்களுக்கு ஜீனே கிடைக்கல, எங்க போனாலும் ஜீன் கிடைக்க மாட்டேது. ஒன்னு குள்ளமா இருக்கீங்க இல்ல பிளஸ் சைஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். அந்த பட்சத்துல நீங்க வந்து ஃபேப்ரிக்ஸ் எடுத்து டெனிம் ஃபேப்ரிக்ஸ் எடுத்து வைக்கிறப்போ 1000 1500க்குள்ளேயே சூப்பரா கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கு ஜீன்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. சிக்ஸ்த்ல டெனிம் ஜீன். செவன்த் ஃபேப்ரிக் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரிண்டட். நீங்க ஸ்னிச்லாம் வந்து நீங்க போனீங்கன்னா அப்படியே உங்களை பார்த்த உடனே கண்ணை வந்து இழுக்கிற மாதிரி ஷர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது மாதிரி ஷர்ட்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா வந்து பேந்தீன் ரோட்ல போனீங்கன்னா கிடைக்கும். சவுகார்பேட்ல தெரியல, நான் வந்து ப்ரிடாமினெண்டா நான் வந்து இதுல தான் வாங்கியிருக்கேன், பேந்தீன் ரோட்ல தான் வாங்கியிருக்கேன். நீங்க அங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். பிரிண்டட் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க எந்த கடைக்கு போனாலும் அந்த கடையில வந்து பிரிண்டட் இருக்கும். உங்களுக்கு ஏத்த மாதிரி 500க்குள்ள இல்ல 300க்குள்ளே செமையான ஃபேப்ரிக்ஸ் எடுக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்ச மாதிரி எந்த பிரிண்ட்ல இருக்கோ, அனிமல் பிரிண்ட், ஃபிளாரல், எக்கச்சக்கமான பிரிண்ட்ஸ் இருக்கும், ஜியோமெட்ரிக்னு. நீங்க அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ப்ரைஸும் கம்மியா இருக்கும். அண்ட் தைக்கிறதும் பாத்தீங்கன்னா 1700க்குள்ளேயே சூப்பரான ஷர்ட்ஸ்ல வந்து தைச்சிட முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. எய்த் அண்ட் ஃபைனல் எதுன்னு பாத்தீங்கன்னா லினன் ஃபேப்ரிக். லினன் வந்து போட்டாலே அந்த ஃபீல் சம்மருக்கோ இல்ல வந்து எப்போ போட்டாலும் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து பக்காவா இருக்கும். அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒயிட், பேஜ், இது மாதிரி கலர் ஆஃப் ஒயிட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஒருத்தர் வந்து அங்க போயிருக்காரு போல, பேந்தீன் ரோட்ல வந்து போயிருக்காரு போல. அங்க போய் லெனின் ஃபேப்ரிக்ஸ் வந்து பார்த்திருக்காரு போல. அங்க பார்த்துட்டு அவர் வந்து லெனின் கடையில அது மாதிரி இந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து விற்கிற கடையில வேலை பார்த்திருக்காரு போல. அப்போ அவர் பார்த்தது என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க விற்கிற ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து குவாலிட்டி கம்மியா இருக்கு, இல்ல வந்து லெனினே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இது எவ்வளவு பட்சம் உண்மைன்னு தெரியல, ஏன்னா நான் வந்து ஃபேப்ரிக் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் தெரிஞ்சதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்றேன். ஸோ அங்க போய் உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கலாம், இல்லை தவிர்த்து லெனினே வந்து தவிர்த்துடலாம். ஸோ இந்த 8 ஃபேப்ரிக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நான் நம்புறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அங்க போயிட்டு என்ன ஃபேப்ரிக்ஸ் வாங்கணும், அது பேர் என்னன்னு தெரியல, இவர் இது போட்டிருக்காரு, இது என்ன ஃபேப்ரிக்ஸ்னு குழப்பமே இல்லாம ஜஸ்ட் இந்த வீடியோல வர்ற நான் பிக்சரும் வந்து டிஸ்பிளே பண்றேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இது 100% யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். நான் ரீல்ஸ் பண்ணியிருந்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையே வந்து ஒரு டெடிகேட்டட் வீடியோவா பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தான் பண்ணதுதான். உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 8 ஃபேப்ரிக்ஸோட பேர் சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்க வந்து எப்படி உங்க இஷ்டத்துக்கு ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீட் வேர், கேஷுவல், செமி ஃபார்மல், ஃபார்மல்னு பிரிச்சு மேய முடியும். கமெண்ட்ஸ்ல வந்து அப்புறமா நீங்க வந்து தேங்க் மீ லேட்டர். ஸோ see you guys, bye bye.